மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது உணவு மற்றும் பானங்களுக்கு கட்டணமாக 1,17,00,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் மொத்த மருத்துவ செலவு 6,85,00,000 ரூபாய் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கான கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜெயலலிதா சிகிச்சைக்காக தங்கியிருந்த 75 நாட்களுக்கு மொத்த மருத்துவ செலவு 6,85,70,000 என 2016 டிசம்பரில் தரப்பட்ட ரசீதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவிற்கு மருத்துவ ஆலோசனை கட்டணம் 71 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த பரிசோதனை ஆய்வுகளுக்கு 19,25,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் அறை வாடகையாக 24,19,800 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டதாகவும், 38,23,389 ரூபாய்க்கு மருந்தகத்தில் மருந்து வாங்கியதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நர்சிங் மற்றும் இதர மருத்துவ வசதிகளுக்கு 11 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட டாக்டர் ரிச்சர்ட் பீலேவுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை கட்டணமாக 92 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டதும், சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இருந்து வந்து சிகிச்சை அளித்தோருக்கு 1,29,09,319 ரூபாய் தரப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதா தங்கிய மற்றுமொரு அறைக்கு கட்டணமாக 1,24,79,100 ரூபாயும் வசூலிக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயலலிதா தங்கியிருந்தபோது உணவு மற்றும் பானங்களுக்கான கட்டணம் 1 கோடியை தாண்டியதாக கூறப்பட்டுள்ளது. முன் தொகையாக 2016 அக்டோபர் 13ஆம் தேதி 41 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாகவும், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2017 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிமுக சார்பில் 6 கோடி ரூபாய் தரப்பட்டதாகவும், மருத்துவ கட்டணத்தில் 44,56,000 ரூபாய் பாக்கித் தொகை செலுத்தப்பட வேண்டியிருப்பதாகவும் அப்பல்லோ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.